ஹியூமன்ஸ்னால நிறைய பிரச்சனை வந்து தான் நம்ம இது மாதிரி பெட் கிட்ட போகிறோம். இவங்க லைஃப் பீரியட் வந்து குறுகிய காலமன்றதுனால இவங்க நம்ம கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க. ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் என்னோட ஃபீமேல் ஆம்ஸ்டர் இறந்து போச்சுன்னு. இப்பயும் எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஃபீலிங் ஆகுது அவளை நினைக்கும் போது. ஏன்னா வந்து கட் பண்ணிடுறேன். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆம்ஸ்டர் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ போடுங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக போடவே இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆம்ஸ்டர் வளர்க்குறவங்களுக்கும் ஆம்ஸ்டர் வளர்க்க போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஆம்ஸ்டரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாமா. ஆக்சுவலாக நான் வளர்க்குற ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர். இவங்களோட நேட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிரியா கண்ட்ரி இருக்குல்ல, அதுதான் இவங்களோட நேட்டிவ். அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்காங்க. இது மாதிரி வளர்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கரண்ட்லி சிரியாவில் வந்து இந்த சிரியன் ஆம்ஸ்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டிப்பாக சிரியாவில் அந்த கண்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு மூலையில் இவங்க கண்டிப்பாக வாழ்வாங்க. ஏன்னா இவங்க அழியிற ஆள்லாம் கிடையாது. இவங்க ஏதாச்சும் ஒரு மூலையில் இருப்பாங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆம்ஸ்டர் வந்து வளர்க்கணும்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் ஆம்ஸ்டர் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை எப்படி வளர்க்கலான்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க, ஆம்ஸ்டர் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தானே சொல்கிறேன். அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் கேஜின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் கூட வளர்க்கலாம். இல்லைனா இது மாதிரி கண்ணாடி கிளாஸில் வளர்க்கலாம். நான் வந்து கண்ணாடி கிளாஸில் தான் நான் வளர்த்துட்டுறேன். கண்ணாடி கிளாஸில் நான் எப்படி வளர்க்குறேன்னு சொல்கிறேன். இந்த மரத்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மரத்தூளும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நெல் பதிர்னு இருக்குல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்ட் எல்லாமே போய் ஒரு மூலையில் அடைஞ்சிடும். மரத்தூள் அதுக்கு ஹைடிங் பிளேஸ்ன்றது கண்டிப்பாக வேணும். அதுக்கு வந்து நான் ஒரு பானை வச்சுருக்கேன். உள்ளே வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பிளாஸ்டிக்கில் எதுவுமே வைக்க வேணாம். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து அது கடிச்சிருங்க. ஏன்னா அந்த ராட்னெல்லாம் நான் ஒன்று வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கடிச்சிடும். போர் அடிக்கும் போதெல்லாம் அதுங்க கடிச்சிருங்க. அதனால் பிளாஸ்டிக் இரும்புலாம் வந்து உள்ளே இருக்க வேணாம். ஆம்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேவில் 2 டைம் ஃபுட்டு தரலாம். நான் மார்னிங் அதோட நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தருவேன். ஆம்ஸ்டருக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பீட்ரூட், கேரட், பீன்ஸு, கோஸ் இதெல்லாம் தான் கொடுப்பேன். அதேமாதிரி வீக்லி 1 டைம் பார்த்தீங்கன்னா பாயில்ட் எக் தருவேன். ஒயிட் மட்டும் தருவேன். அது ப்ரோட்டீன் கண்டென்ட்ன்றதுனால அந்த பாயில்ட் எக் மட்டும் தருவேன். அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போடணும். அதை வந்து அழகாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு லேட்டாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, பெட் ஷாப்பில் ஆம்ஸ்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ஃபுட்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை. உங்களால் வெஜிடபிள்ஸ்லாம் ஒழுங்காக கட் பண்ணி போட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுட்டு வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமேட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, ஆம்ஸ்டர் பேராக தான் வாங்கிட்டு வரமான்னு. லவர்ஸ் வந்து ஒன்றா இருந்தால் தானே அது வந்து ஒரு அழகு. ஸோ அதனால் வந்து பேராக வாங்கிட்டு வரது தான் நல்லது. உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை போடாது. ஆனால் மேலும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டுருங்க. ஸோ அவங்கள வந்து பேராக வாங்கிட்டு வரது தான் நல்லது. உங்கள் ஆம்ஸ்டர் எப்போ குட்டி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையிலங்கெல்லாம் விற்கிற ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் பேபியாக தான் இருக்கும். ஒரு 1 மந்த் இல்லைனா ஒரு 1.5 மந்த் பேபி, அதாவது 45 நாள் குட்டி தான் உங்களுக்கு வந்து விற்பாங்க. ஆம்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மந்த்ஸ் இல்லைனா 4 மந்த்ஸ்லேயே குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வாங்கிட்டு வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த்து தான். அவங்க குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே குட்டி போட்டுருமான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அப்புறமேட்டு இன்னொன்று என்கிட்ட எல்லாருமே கேட்குறீங்க, ஆம்ஸ்டர் வந்து கடிக்குது, அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, கிட்ட போனாலே கடிக்குதுன்றீங்க. நானும் நிறையா கடி வாங்கியிருக்கேன். ஆம்ஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்கணும். நீங்கள் வந்து அதோட எதிரியில் நீங்கள் அதோட இது வந்து பாதிப்பை தர மாட்டீங்க. அதோட ஃப்ரெண்டுன்றதை நீங்கள் வந்து அந்த ட்ரஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்கணும். இந்த ஆம்ஸ்டர் இப்படி பிடிச்சினா கண்டிப்பாக என் கையை கடி பண்ணணும்னா, கடி வாங்காமல் இருக்கணும்னா இது மாதிரி ஒரு டப்பா யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அப்படியே பாருங்கள், அதுவே வந்து இந்த டப்பாவில் ஏறிடும், அழகாக வந்து ஏறிடும். அப்படியே பிடிச்சிட வேண்டியது தான். கொஞ்சமாக அப்படியே தடவை பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லா ஆம்ஸ்டருமே வந்து எப்பவுமே கடிச்சினேலாம் இருக்காது. இது கொஞ்சம் தடவி கொடுக்க ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து நம்மக்கிட்ட இது பழகிடும். நம்மக்கிட்ட ஒன்ஸ் பழகிடுச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே துள்ளுவாங்க, எங்களை எப்படா தூக்குவீங்கன்னு. அப்படி டெய்லியும் தூக்கி வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாண்டா ஆம்ஸ்டர்லாம் நம்ம கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இவர் 1 டே தூக்கலாம் கூட இவர் அப்படியே ஃபேஸே வந்து சோகமாயிடும். இதோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா அப்படியே ஹியூமன்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாதிரி. அதனால தான் பார்க்கும்போது அது எப்படி ரொம்ப ஆம்ஸ்டர் கூட வந்து நம்ம ஒரு கட்டத்தில் கனெக்ட் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் என்னன்னா, ஆம்ஸ்டரோட லைஃப் டைம் வந்து அதிகபட்சம் 3.5 இயர்ஸ் தான். சீக்கிரமாக வந்து இவங்க லைஃப் பீரியட் வந்து குறுகிய காலமன்றதுனால இவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க. டக்குன்னு அவங்க இல்லைன்னொடனே ரொம்ப வந்து ஃபீலிங் ஆகும். அதான் நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் என்னோடய ஃபீமேல் ஆம்ஸ்டர் இறந்து போச்சுன்னு. அது வந்து எப்படி இப்பயும் எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஃபீலிங் ஆகுது அவளை நினைக்கும் போது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடும். ஹியூமன்ஸ்னால நிறைய பிரச்சனை வந்து தான் நம்ம இது மாதிரி பெட் கிட்ட போகிறோம். இவங்களோட ஆனால் இவங்க குறுகிய காலத்தில் இவங்களை நம்ம விட்டு பிரிகிறாங்கன்னும் போது அது வந்து பெரிய பாதிப்பு. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, ஆம்ஸ்டர் வளர்த்தா ஸ்மெல் வருமானு கேட்குறீங்க. நான் வீட்டுக்குள்ளே தான் வளர்க்குறேன், எந்த ஸ்மெல்லுமே வரும். ஆம்ஸ்டர் மேலே ஸ்மெல் வராது. ஆம்ஸ்டர் கேஜ் க்ளீன் பண்ணலாம் தான். அந்த மரத்தில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டு சோப் போட்டு நல்லா எவ்வளோ தேய்ச்சி கழுவ முடியுமோ அவ்வளோ தேய்ச்சி கழுவு. நீங்கள் கேட்ட டவுட்டில் இப்போ ஒன்று வந்து எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஆம்ஸ்டரோட கேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கிறது நல்லதுன்னு கேட்டிருக்கீங்க. ஒரு 1 ஃபீட்டு லென்த்து 1 ஃபீட் ஹைட்டு வளர்க்குறது வந்து நல்லது.
அதோட பெருசு போடுறது இன்னும் நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக. ஹாம்ஸ்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கொண்டு டப்பாவெல்லாம் வளர்க்குறாங்க. அப்படிலாம் வளர்க்கவே வளர்க்காதீங்க. ஹாம்ஸ்டர் வளரும், ஆனால் அது ரொம்ப டென்ஷனில் இருக்கும். அப்படிலாம் அதை கொடுமை பண்ணி வளர்க்க வேண்டாம். நம்மளோட கேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவிட்டு வெயிலில் ஒரு மணி நேரமாச்சு நாங்கள் காய வச்சிருவோம். எல்லா தொட்டியும் பாருங்கள் காயுது. அப்புறமேட்டு நாங்களே சலிச்ச புது மரத்தூளை பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டுவிடுவோம். கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ண அதோட வாட்டர் பாட்டிலும் அதோட பானை செட்டப்பும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருவோம். இந்த பானையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சிகள் நிறையா இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நெருப்பு வச்சிருவோம். கழுவினதுக்கப்புறம் நீங்களும் உங்களால் முடிஞ்சால் அதை நெருப்பு வச்சிருங்க. அப்போ தான் வந்து எல்லாமே அழிஞ்சு. இதே ஃபார்மலில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கேஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். மந்த்லி 2 டைம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி வந்து நம்ம பெட் வளர்க்குற எல்லாருமே வந்து உங்ககிட்ட யாராச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் யார்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஹாம்ஸ்டர், ஃபிஷ்ஷு, டாகு, கேட்டு நீங்கள் எது வளர்த்தாலும் அது போக்கில் அது இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு கேர் எடுத்துகிட்டு ஒரு ஃபுட்டு போட்டிங்கன்னா அது மட்டும் நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருக்கும். எந்த பெட் மேலே ரொம்ப கேர் எடுக்கிறீங்களோ அந்த பெட்டுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் எந்த பெட் மேலே ரொம்ப கேர் எடுக்கிறீங்களோ அந்த பெட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது உண்மையே இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் ஒரு 2 ஹாம்ஸ்டர் 4-5 ஹாம்ஸ்டர் வளர்க்குறேன்னா எனக்கு பர்சனலாக சில ஹாம்ஸ்டர் பிடிச்சிருக்கும். நான் அது ரொம்ப கேர் எடுத்து வளர்ப்பேன். அதுக்கு தான் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வரும். அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, கேர் எடுப்போம், ஒழுங்கான ஃபுட்டு போடுவோம், அது போக்கில் விட்டுடுவோம். அது மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது மாதிரி தான் 1 இயராக இப்போ 8 மந்த்தாக என்னுடைய அந்த ஹாம்ஸ்டர் ப்ரீட் ஆகலை, வெயிட்டிங் ஆச்சு, ப்ரீட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டேன். அது எப்போ குட்டி போடும் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதில் கடைசியில் அது வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்றது அப்போ தான் தெரியுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது வீடியோவாக போட்டு உங்களையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சு உங்களையும் ஏமாற்றினா அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து நான் கேர் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுட்டு மட்டும் போட்டுப்போம், அது மட்டும் குட்டி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அது எப்போ குட்டி போடுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், கேர் மட்டும் எடுங்க, ரொம்ப அதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா சில டைம் அந்த பெட்டு வந்து இல்லாமையே கூட போயிடும். இது நான் சொல்கிறது உண்மை இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஹாம்ஸ்டருக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருமா, அதாவது மெடிக்கல் இஷ்யூ வருமா, இன்ஃபெக்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஹை இன்ஃபெக்ஷன் தான் வரும். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்டரோட கேஜு இந்த இடம் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா, ஹாம்ஸ்டர் பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஐ இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வந்துடும். அது வராமல் தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்டர் கூலாக வச்சுருக்கிற மாதிரி அந்த இடத்தையே கொஞ்சம் கூலாக வச்சுருங்க, ஃபேன் போட்டு வச்சுருங்க. சீடு இல்லாமல் தர்பூசணி தரலாம், வெள்ளேரி பிஞ்சு தரலாம். இது மாதிரி அதை கூலாக வச்சுருக்கிற மாதிரி ஃபுட்டு தாங்க. கூலாக வச்சுருந்தனா அதுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வராது. அப்படி ஐ இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா சனிக்கிழமை பார்க்குறீங்க அது கண்ணு மூடி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் அது கண்ணு மூடி இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது தான் நல்லது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் அது கண்ணை வந்து காப்பாற்றிடலாம். அப்படி நீங்கள் ஒரு 2-3 நாள் அதை விட்டுட்டிங்கன்னா அந்த கண்ணை காப்பாற்றவே முடியாது. ஆனால் அதுக்கப்புறமும் கண்ணை காப்பாற்றவே முடியாது. அந்த கண்ணு அவ்வளோதான், அதோட அதுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி வந்து ஹாம்ஸ்டர் இறக்காது ஐ இன்ஃபெக்ஷன் வந்தால். ஆனால் சில ஹாம்ஸ்டர் வந்து வீக்காக இருந்ததுன்னா இறந்துடும். ஸோ ஐ இன்ஃபெக்ஷன் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் ஹாம்ஸ்டரையும் காப்பாற்றலாம், அதோட ஹையும் காப்பாற்றலாம். ஹாம்ஸ்டர் வந்து எப்படி ப்ரீடிங் விடலான்னு கேட்குறீங்க. வந்து நாம் ப்ரீட் விடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் 1 பேர் வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 மந்த்ஸில் தானாகவே ப்ரீட் ஆகிடும். மேலும் ஃபீமேலும் ஒன்றா வச்சுருங்க. சண்டை போட்டுச்சிங்கன்னா வந்து பிரிச்சுருங்க. சண்டை போடலன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து மேட்டிங் ஆகும். மேட்டிங் ஆனவுடனே ஒரு 10 டேஸ்லேயே கண்டிப்பாக ஃபீமேல் வந்து மேலே வந்து கிட்ட விடாது, சண்டை போடும். அப்படி போடும். ஃபீமேல் வந்து சண்டை போட்டுச்சுன்னா அதை பிரித்து அட்டை வச்சுருங்க. மேட்டிங் ஆகிடுச்சு, அவங்க ஹாம்ஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேஜ் ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கேஜ் வந்து ஒரு 1 மந்த்துக்கு தொடாத மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கு நல்லா ஃபுட்டு போடுங்க. பாயில்டு எக் தாங்க. ஏன் பாயில்டு எக் தாங்கன்னு சொல்கிறேன்னா, அது வந்து ஹாம்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அதோட குட்டி அதுவே சாப்பிடும். ஏன் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அதனால் உடம்புல அதுக்கு தெம்பு இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டுனா அது குட்டியை வந்து அதுவே சாப்பிடும். ஸோ அதனால் அவர் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து குட்டியை காப்பாற்றிடலாம். ஹாம்ஸ்டர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது குட்டியை சாப்பிடவே போகிறதில்ல. ஹாம்ஸ்டர் வீக்காக இருந்ததுன்னா அது குட்டியை கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ அதனால தான் பாயில்டு எக் தாங்கன்றேன். ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக தரணும். நம்ம ஹாம்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போடும்போது அதோட எடைக்கு நிகராக பார்த்தீங்கன்னா அதோட வாயில் வந்து ஃபுட்டை வந்து சேமிக்க முடியும். அதனால தான் நீங்கள் ஃபுட்டு போடும்போது எல்லாத்தையுமே வந்து அப்பயே வாயில் எல்லாத்தையும் போட்டுக்கணும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, சாப்பிட்றதுன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அது சாப்பிடாது. அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுட்டு வாயில் வச்சுட்டு அப்புறமேட்டு அது கூண்டில் வச்சு தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடுவார். ஹாம்ஸ்டர் வந்து எப்போ ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் வந்து டே ஃபுல்லாக தூங்கும். ஏன் தூங்கும்? ஏன்னா அவங்க வந்து ஒரு பாலைவனத்தில் வளர்ந்தவங்க. வெளியில் டே டைமில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை. அந்த ஒரு ஜீன் அவங்களுக்குள்ளே இன்னமும் இருக்குது. டே டைம் ஃபுல்லாக தூங்குவாங்க. அதேமாதிரி ஈவினிங் ஆனால் தான் ஆக்டிவாக வெளியே வருவாங்க. நைட்டு ஃபுல்லாக செம்ம ஆக்டிவாக விளையாடிக்கிட்டு ஓடிட்டு அட்டூழியம் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சன்லைட்டு பார்த்தோன்னே போய் தூங்கிடுவாங்க. ஏன்னா தான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து டீட்டெயிலான வீடியோலாம் இல்லை. உங்களுக்கு இன்னமும் சில டவுட்ஸ்லாம் இருக்கும். நான் அது மாதிரி என்கிட்ட நிறைய டவுட் கேட்கணும், பர்சனலாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பாலாஸ் வேஜ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்கிட்ட டவுட் கேளுங்கண்ணே.
எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளை பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு கூட விடாம எல்லாருக்குமே நான் ரீப்ளை பண்ணியிருக்கேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு பர்சனலாக என்கிட்ட மெசேஜ் பண்ணணும் ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா பாலாசாஸ் வையாஜ்ன்ற நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து எப்பயுமே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். அதே மாதிரி அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட் எல்லாமே இருக்கும். யூடியூப்பில் கூட ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அப்புறம் தான் வந்து எல்லா அப்டேட்டும் வரும். ஆனால் வந்து இன்ஸ்டாவில் வந்து அப்டேட்லேயே இருக்கும். ஸோ வந்து நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமேட்டு நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணுவோம். டாடா பை பாய்.